நேற்று நம்ம இந்த இடத்துல தான் தங்கியிருந்தோம். நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்கல்ல, இந்த இடத்துல உள்ள தான் டென்ட் போட்டு தங்கியிருந்தேன். அதாவது வீடியோக்கு புதுசாக வரவங்களுக்கு ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் இப்போ நேபாளில் முக்திநாத் போகிற வழியில் மார்பா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கேன். சரியான மழை பெஞ்சுது. ஸோ அதனால் எங்கே தங்குறதுன்னு தெரில. இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து கேட்டிருந்தேன். இது வந்து ஃபுல்லாக வந்து ஆப்பிள் தோட்டம். ஆப்பிள் தோட்டத்தில் இங்கே வந்து கவர்மெண்ட்டில் உள்ள வேலை பார்க்குறவங்க சீக்கிரம் இடம் இது. ஸோ அந்த இடத்துல தங்கிக்க சொன்னாங்க. உள்ளே தான் நான் தங்கியிருந்தேன். வாங்க நம்ம வந்து ஆப்பிளில் கொஞ்சோண்டு பறிச்சுட்டு, எங்கள் ஆப்பிள் மரம் இருக்குது, வழியில் போகிறதுக்கு சாப்பிட்டுட்டு 4-5 ஆப்பிள் பறிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து திபெத்தியன் வில்லேஜ் ஒன்று சொன்னல, அதாவது திபெத்தியன் மக்கள்லாம் வாழ்கிறாங்க, அவங்களோட கலாச்சாரத்தெல்லாம் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் போன வீடியோவில். ஸோ அந்த கிராமத்துக்கு தான் நம்ம போகிறேன். வாங்க கொஞ்சோண்டு ஆப்பிளை பறிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து இங்கே பாருங்க, இவங்களே பறிச்சுட்டு வந்துட்டாங்க. गिफ्ट मेरे तरफ से। ओके ओके, थैंक यू. क्या नाम है आपका? मेरा आड़ी ஹரில். நீங்கள் பறிக்கிறதுக்கு அந்த சும்மா ஒலையாக இருக்கும், நானே பறிச்சாந்து தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்பிள் வந்து பறிச்சாந்து வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லை, நம்ம நேற்று இவங்க இல்லைல்ல, அந்த இல்லாத பட்சத்தில் நான் ஒரு 4-5 ஆப்பிள் பறித்து பைக்கில் வர வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து சாப்பிட்றது முடியாது, ஏன்னா இவ்வளோ பறித்து வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து கழுவிடுவோம், கழுவிட்டு பேக்கில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த திபெத்தியன் வில்லேஜுக்கு வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இந்த வழியை வந்து அந்த திபெத்தியன் மக்கள் இருக்காங்கல்ல, அந்த கிராமத்துக்கு நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவோம். இப்போ பாருங்கள், தொங்கு பாலம். ஆற்றுல தான் தண்ணி நல்லா போயிட்டுருக்கு. தண்ணி கலர் ஏன் இந்த மாதிரி இருக்குன்னா, மழை பெய்யுதுல, அதனால தான் இந்த கலர் சேரும் சகதியமாக இருக்குது. இல்லை அப்படின்னா நல்ல ஒரு கிளியராக வரும். நல்லா தண்ணி வந்து பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கு பாருங்க. குளிர் தாங்க முடியல, சரியான குளிராக இருக்குது. என்னோட அந்த ஜாக்கெட் என்னாச்சு அப்படின்னா, அது அந்த ஸ்வெட்டிங் ஸ்மெல் வருது, அதனால் அதை உள்ளே வச்சுட்டேன். ஸ்வெட்டிங் ஸ்மெல்லோட அந்த கிராமத்துக்கு போக வேணாம் அப்படின்னு. சும்மா எப்போயாவது தனியாக இருக்கும்போது நான் தூங்கும்போது வேணால் அதை போட்டுக்குவேன், மற்றபடி அதை வந்து கழட்டி வச்சாச்சு. நமக்கு வந்து ரூம் கொடுத்தாங்கல்ல அந்த இடத்துல, பாதி பேர் இங்கே தங்கியிருக்காங்க. இவங்க தான் பர்மிஷன் கொடுத்தாங்க அங்கே போய் தங்கிக்க சொல்லி. இடம் வந்து நல்ல ஒரு க்ரீனாக இருக்குது. இன்னும் வந்து நல்லா சன்லைட் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, நல்ல ஒரு பிரைட் கண்டிஷனில் ரொம்ப பார்க்குறதுக்கு ஒரு அழகாக தெரியும் இந்த இடம். இப்போ வந்து அந்த அளவுக்கு ஒரு சன்லைட் இன்னும் வரல. டைம் வந்து நேபாள் டைம் படி வந்து பார்த்திங்கன்னா 8:30 ஆகுது, அதாவது 8:30 மணி. நம்ம இந்தியா டைம் படி வந்து பார்த்திங்கன்னா 8:15. இன்னொரு அரை மணி நேரத்துலலாம் நல்லா வெளிச்சம் வந்துடும். அப்போ பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அந்த இடம். இங்கே பாருங்கள், இங்கே தான் தங்கியிருக்காங்க. சி கேம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க இதை. இங்கே பார்த்தீங்களா, இங்கேயும் வந்து நிறைய ஆப்பிள் வந்து அப்படியே காய்ச்சி தொங்குது. தேவை அப்படின்னா பறிச்சிக்கலாம், ஏன்னா ஒரு ஆள் கூட காணோம். அவங்களே வந்து பறிச்சிக்க சொல்லுவாங்க, சாப்பிட்றதுக்கு தானே பறிச்சிங்க அப்படிம்பாங்க. அங்கெல்லாம் வந்து க்ரீன் ஆப்பிள், அது வந்து க்ரீன் கலரில் இருக்குது. இதிலலாம் இப்போ குட்டியாக ஆப்பிள் இருக்குது பாருங்கள். அந்த பெரிய ஆப்பிளாக வராமல் சின்ன ஆப்பிளாகவே குட்டியாக இருக்குது. இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், இங்கே வந்து ஆரஞ்சும் கிடைக்கும். ஆரஞ்சும் ரொம்ப கம்மியான விலைக்கு வந்து கிடைக்குது. வர்ற வழியில் பார்த்தேன், இங்கே நிறைய ஆரஞ்சு மரம்லாம் இருக்குது. அதிலலாம் அவ்வளோ ஆப்பிள். நம்ம திபெத்தியன் கேம்பை நோக்கி போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ரொம்ப தூரம் இல்லை, கொஞ்சம் தூரம் தான். இங்கே உள்ளே போயிட்டு உங்களோட வீடு அமைப்பு எப்படி இருக்குது, இந்த மக்கள்லாம் எப்படி இருக்காங்க, அந்த திபெத்தியன் கல்ச்சர் படி அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். திபெத்தியன் கல்ச்சர் படி ட்ரெஸ் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். சில இடத்துல மலையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பாறைகளை குடைஞ்சி வீடெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த மலை மேலேயே பாதி தூரம் போகிற மாதிரி இருக்கும், பார்த்தா உள்ள ஒரு சுரங்கம் மாதிரி ஒரு வீடு அமைச்சிருக்காங்க. அதையும் நான் காட்டுறேன். அது வந்து எங்கே பார்த்தோன்னா, இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடி போனோம். திபெத்தியன் வில்லேஜுக்கு வந்து வந்தாச்சு. இங்கே ஒரு திபெத்தியன் டெம்பிள் ஒன்று இருக்குது, அங்கே பாருங்கள். ஸோ மக்கள் வந்து காலையிலேயே இதை வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ அது மாதிரி சுற்றிட்டு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்களேன். ஸோ இவங்களோட கல்ச்சர் இது. நேற்று மழை பெஞ்சதுனால ஒரு ஈரமாக இருக்குது.
இந்த வில்லேஜில் உள்ள திபெத்தியன் மொழி சொல்லிக் கொடுக்குற ஸ்கூலு. இங்கிலீஷ் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா திபெத்தியன் லாங்குவேஜ்லலாம் எழுதியிருக்காங்க பாருங்கள். நம்ம எப்படி லாஸ்ட்டாக வந்து மியான்மர் பார்டரில் வந்து அந்த மியான்மர் ஸ்கூல்லாம் இருந்தது இல்லை, அதே மாதிரி இவங்களுக்குள்ள திபெத்தியன் மொழி சொல்லிக் கொடுக்குற ஸ்கூலு. ரொம்ப பெரிய ஸ்கூல்லாம் கிடையாது, ஒரு சின்ன ஸ்கூல் தான். ஏன்னா அந்த கிராமத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து கட்டியிருக்காங்க. ஸோ வாங்க இந்த தெரு வழியாக போய் பார்க்கலாம். மூடனா रास्ता इधर इधर हाँ हाँ इधर क्या है? हाँ कहाँ से हो भैया? मैं तमिलनाडु से। तमिलनाडु? हाँ यहाँ से सीता जाना है। हाँ हाँ அந்த க்ரீன் ஆப்பிள் எவ்வளோது காய்ச்சிருக்குன்னு பாருங்களேன். ஃபுல்லாக வந்து அப்படியே காய்ச்சி காய்ச்சி தொங்குது. இதில் எட்டி இருந்து பார்க்குறப்ப ஏதோ கொய்யாக்காய் காய்ச்சிருக்க மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் கிட்டே இருந்து பார்க்கப்ப தான் இது வந்து ஆப்பிள் மாதிரி. இங்கே பாருங்கள். குட் மார்னிங். பார்த்தீங்களா, இது வந்து க்ரீன் ஆப்பிள். ஒரு சில இடத்துல இந்த மாதிரியும் இருக்குது. பார்க்குறதுக்கு இந்த பச்சை கலரில் இருக்கிறதுனால சரியாக தெரியாது. இங்கே பாருங்கள், இன்னொரு சந்து போகுது. இதில் இந்த பொண்ணு வந்து மொபைல் பார்த்துட்ருக்கு. பார்த்தோன்னே அங்கிட்டு திரும்பிக்கிச்சு. ஸோ இங்கிட்டும் நிறைய வந்து ஆப்பிள் மரம்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா மேலே ஐயோ அங்கெல்லாம் கொட்டி கிடக்கு ஆப்பிள். நம்ம ஊரில் எப்படி மாமரத்துலேருந்து மாங்காய்லாம் விழுந்து கிடக்கும்ல, அது மாதிரி உங்கள் ஊரில் வந்து இந்த ஆப்பிள் வந்து வச்சுருக்காங்க. நாய் தாங்க குலைக்குது. நாய்க்கு தான் பயமாக இருக்குது. இங்கிட்டும் அந்த சைடு ஸ்டோன் ஹவுஸ் மாதிரி நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து கோழிக்கு உள்ள அந்த வீடு பாருங்கள். கோழியோட கால் தெரியுது பாருங்கள். சில நேரத்தில் வந்து மழை பெஞ்சா மாடுகள்லாம் உள்ள கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல மாடு கட்டி கிடக்கு. ஆனால் உள்ள அப்படி தான் ஸ்மெல் அப்படி தான் வருது. உள்ளே பாருங்கள், அந்த சாணியெல்லாம் கிடக்கு பாருங்களேன். மாட்டுக்கானது தான் நினைக்கிறேன் கொட்டாய். ஃபுல்லாக வந்து விறகுகள்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. நிறைய விறகுல எதுக்குன்னு தெரில. ஏன்னா இவங்களுக்கு சமையலுக்கு வந்து இந்த மாதிரி விறகுகள் அதிகம் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப பழைய வீடு. அதாவது உள்ள யாரும் இப்போதைக்கு இருக்க முடியாது. எவ்வளோ ஒரு கலர் கலராக துணியை கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பாருங்களேன், புத்தரோட அந்த படம் போட்டு இதில் அவங்களோட லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. ஸோ நிறைய இதில் எழுதியிருக்கு. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 கலர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. வெள்ளை ஒரு கலரு, இது வந்து இந்த க்ரீன் 2 கலரு, எல்லோ 3, 4 இது வந்து ரெட் 5, திருப்பி 6, ஏற்கனவே வெள்ளை அங்கே வந்துருச்சு. இந்த 6 கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. திபெத்தியன் வில்லேஜ் நானுங்க. ஆனால் போய் பார்த்தா அந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லை. சும்மா ஏதோ நம்ம நேபாளில் உள்ள அந்த கலாச்சாரங்கள் மாதிரி தான் அங்கேயும் இருக்குது. அந்த என்ன லாங்குவேஜ் எல்லாம் அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அந்த திபெத்தியன் ஸ்கூலில் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே கிடையாதுங்க. இந்த பாலத்தில் நடக்கிறது ஒரு ஜாலியாக இருக்குது. அப்படியே நடந்து போகும்போது ஸ்ப்ரிங் மாதிரி மேலே கீழே அப்படியே ஒரு உந்துது. நடந்து போகிறப்ப ஒரு ஜாலியான ஒரு ஃபீல் வருது. கிட்ட நான் போகும்போது அதிகம் நான் பேசுகிறது உங்களுக்கு சரியாக கேட்காது. இதனால எப்படின்னா ஆற்றுல தண்ணி போயிட்டு இருக்குல்ல, அதனால. இது பார்த்தீங்களா,
வயிற்று வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. பாருங்கள் அவங்க கொடுத்தாங்களே ஆப்பிள், அந்த ஆப்பிளை சாப்பிட்டுட்டு அப்படியே நான் வந்து மார்ஃபா வரையும் போயிட்டு மார்ஃபாவில் வெயிட் பண்ணுறேன். கைஸ் இந்த டயத்தில் நமக்கு வந்து ஜாம்சன் போகிறதுக்கு பஸ்ஸு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க. ஒன்று வந்து காலையிலே 7 மணிக்கு வருமா, அப்படி இல்லைனா அடுத்து வந்து ஆஃப்டர்நூன் 2 மணிக்கு 3 மணிக்கு இந்த டயத்தில் தான் வருமா.